ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செய்யும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக செய்வோம், இன்ட்ரெஸ்ட்டாக செய்வோம். டேஸ்ட்டு குழம்பு ரொம்ப கொஞ்சம் அதிகமாக வரும். கரெக்டாக அது மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு தாட் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சும்மா சின்ன வெங்காயம் உரிக்கணும்னா ரொம்ப சோம்பேறித்தனப்படுவேன், கஷ்டப்படுவேன். ஆனால் இந்த டைமில் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு வந்து சோம்பேறித்தனப்படவே இல்லை. நல்லா உரிச்சாச்சு. நிறையா சின்ன வெங்காயம் போட்டு பட்டை, சோம்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி ஆற வச்சுட்டு இன்னொரு கடாயில் கடுகு வெங்காயம்லாம் வணக்கிட்டு அந்த ஆற வச்ச மசாலாவையும் கொண்டு போய் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நைஸாக எடுத்தாச்சு. கூட 3 முந்திரியோ பொட்டுக்கல்லையோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க, ஏன்னா கிரேவி டெக்ஸ்ட்ரா வரக்காக. தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன தக்காளிங்கள் 2 கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக தான் 1 மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நம்மளோட மசாலா ஐட்டமில் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கொஞ்சம் கரம் மசாலா டேஸ்ட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். முட்டை வேக வச்சு இந்த மாதிரி கீரைலாம் போட்டுட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மணக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தனையும் அதை சுட சுட சாப்பாடு போட்டு குழம்ப ஊற்றி கொஞ்சம் பெனஞ்சு முட்டையை எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த டேஸ்ட் அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த டேஸ்ட்டுமே வராது. நீங்கள் நான்வெஜ் இல்லை அப்படிங்கிற ஃபீல் இருக்க வேணாம். இது செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக மட்டன் குழம்பு டேஸ்ட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.